பியர் குடிக்கக்கூடாது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இளைஞர்களுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி முன்மாதிரியா இருக்கிறாங்க. விளங்கிக்கொள்ளும். நீங்க சொல்லாட்டு சொல்லாலுமே யாழ்ப்பாணத்தில் இருக்கிற முழுப்படியெல்லாம் குடு அடிச்சு தான் இருக்கிறாங்க. தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். தாய் தமிழ் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. இலக்கு ஒன்றுதான், தமிழ் இனத்தின் விடுதலை. மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த அர்ச்சனாங்கிறது தமிழ் பெண்கள் பேரா ஆண்கள் பேரான்னு தெரில வச்சுக்கிட்டு இவனுக்கு ஓட்டு போட்டு நீங்கள் தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்தில் உட்கார வச்சிங்க பார். ஃபஸ்ட்டு உங்களுக்கு அடிக்க வேணும். இவன் என்ன ஒரு பதவியில் இருக்கிறவன் ஒரு பைத்தியக்காரன் சைக்கோ மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான். யாழ்ப்பாண இளைஞர்கள் பீர் அடிக்கிறாங்க. ஏன் நான் ஒரு பதவியில் இருக்கிறாள், நான் அடிக்கக்கூடாதா? என்ன பேசுகிறானே இவனுக்கு புரியலை. இவன் ஒரு பைத்தியம், சைக்கோன்னு நினைக்கிறேன். 2009 போர் நடந்து நம் இனம் கொத்து கொத்தாக பாலியல் தொந்தரவு போராக நடந்து முடிந்த பிறகும் எவ்வளவு துயரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்பது உங்களுக்கு புரிய வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் தமிழன் என்று போர்வை போர்த்திக்கொண்டு சிங்களனுக்கு மாமா வேலை, எட்டப்ப வேலை, கருங்காலி வேலை, காட்டி கொடுக்கிற வேலை, கூட்டி கொடுக்கிற வேலை பார்க்கறதான் சில தமிழன். இவனுக்கு எதற்கு நீங்கள் புலம்பெயர் தொழிலாளர்கள் நிதி தரீங்க? என்ன செய்ய போகிறான்? பீர் அடிக்கிறதுக்கா? ஜாலியாக வாழ்க்கை நடத்துறதுக்கா? போரின் போது வீடு இழந்து உடைமை இழந்து உணவு கூட எல்லாம் துணி இல்லாமல் இருக்க எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் ஏன் அவர்களுக்கு உதவி செய்யாமல் இந்த பைத்தியக்கார சைக்கோவை இவனை உதவி கொடுக்குறீங்க நிதி? இதுதான் என்னுடைய கேள்வி. எப்போடா தமிழனை கண்டாவே இன்ன வரைக்கும் சிங்களன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறான். எவ்வளவு பிரச்சனை தமிழர்கள் இன்னும் சந்திச்சிட்ருக்கிறாங்க. இவனுக்கு அது தெரியுமா? இவன் அதை பற்றி பாராளுமன்றத்தில் பேசி இவன் என்ன தமிழுக்கென்று நன்மை செய்து கொண்டிருக்கிறான் சொல்லும் பார்க்கலாம். ஒவ்வொரு காணொளியும் இவன் காணொளி பார்க்கும் பொழுது துடிக்குது. இவன் எங்கே இருக்கிறான்? பைத்தியக்காரன். நான் யூகேல தான் இருக்கிறேன், வாங்கடா பார்க்கலாம் அப்படிங்கிறான். இவன் அத்தா பெரிய ரவுடியா? தமிழ் இதுபோல புழுக்களை நசுக்கி வைக்க வேண்டும். தமிழ் இனத்தை துரோகம் செய்து கொண்டு தமிழ் இனத்தை கேவலம் செய்து கொண்டு இருக்கிறான். இவன் காணொளி சிங்களனுக்கு குசியாக தான் இருக்கும், தமிழர்களுக்கு நமக்கு வேதனையாக இருக்கும். இதுபோல சைக்கோகளை விடக்கூடாது, நசுக்கி வைக்க வேண்டும். யார் இவனுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஓட்டு போட்டு உட்கார வச்சிங்க, பாராளுமன்றத்துக்கு அனுப்பிச்சிங்க? ஆனா பெண்ணான்னு தெரியாமையும் வடிவத்தில் இருக்கிறவன் இவன் என்ன பேசுகிறான் தமிழர்களை சொல்லும் பார்க்கலாம். டேஞ்சர், இவன் ரொம்ப டேஞ்சர்.